सीतात्मजमप्रमेयम् सीतापतीन्द्रकुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदाक्षम् रामम् निशाचरविनाशकरम् नमामि கற்பாரமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பாலயோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பாலு குய்த்தனன் நான்முகனாறு பெற்ற நாட்டுளே குஜந்தம் ராமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருக்கிய கவிதா சாகாம் வந்தே வால்மீகி கோகிலம் உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே கருகை நீண்ட தயரதன் தான் தரும் இருகை வேளத்திராகவன் திருக்கதை திரிகை வேலை தலைமிசை செப்பிட குறுகை நாதன் குறைகளல் காப்பதே यत्र यत्र रघुनाथ कीर्तनम् तत्र तत्र कृतमस्तकाञ्चलिम् बाष्पवारि परिपूर्णलोचनम् मारुतिम् नमद राक्षसान्तकम् அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான். ஸ்ரீராமாயணம் என்று சொல்லக்கூடிய பக்தி வெள்ளத்திலே ராமாவதார காவியத்திலே நாம் நேற்றைய தினம் ஹனுமத் பிரபாவமாக ஆஞ்சநேய சுவாமியினுடைய பெருமைகளும் அவருடைய வீரியமும் பராக்கிரமமும் அவருடைய பக்தியும் ஆற்றலும் வெளிப்படும்படியான சுந்தரகாண்டத்தை பார்த்து அனுபவித்தோம். ஸ்ரீராமாயணத்திலே சுந்தரகாண்டத்திற்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் உண்டோ, எவ்வளவு ஒரு ஏற்றம் உண்டோ, அதற்கு சற்றும் சளைக்காத அதனுடைய பெருமைக்கு கொஞ்சமும் குறைவுபடாத பெருமை கொண்ட மற்றொரு பகுதி விபீஷணன் சக்கரவர்த்தி மகனை சரணாகதி பண்ணும்படியான கட்டம். அந்த விபீஷண சரணாகதி என்று சொல்லக்கூடியது சக்கரவர்த்தி மகனுடைய பெருமைகளை நமக்கு எடுத்துரைப்பதாகவும் அதே சந்தர்ப்பத்திலே விபீஷணனுடைய பக்தியை நமக்கு புலப்படுத்துவதாகவும் சரணாகதி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மார்க்கத்தினுடைய வைபவத்தை காட்டுவதாகவும் அமைந்திருக்கிறது என்று பெரியவர்களுடைய திருவுள்ளம். ராவணன் தன்னுடைய மந்திராலோசனை சபையை கூட்டினான். அப்படி மந்திராலோசனை சபையை கூட்டுகின்ற பொழுது அங்கே பலவிதமான பேர் பலவிதமான கருத்துக்களை அவர்கள் ராவணனுக்கு தெரிவிக்கிறார்கள். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் ராவணனுடைய செயலை நியாயப்படுத்தியும் ராவணன் செய்வது சரிதான் என்று சொல்லியும் அவனுடைய கருத்தை ஆதரித்து பேசுபவர்களாகவே அங்கே இருக்க பார்க்கிறோம். இதில் என்ன தப்பு இருக்கிறது? நாம் நம்முடைய இவ்வளவு பெரிய ராஜ்யத்தை நெருப்புக்கு இரையாக்கி இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் இதற்கு நாம் பழி தீர்த்துத்தான் ஆக வேண்டும். இந்த ராமலட்சுமணர்களை நாம் வதைத்துத்தான் தீர வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள்.
அப்படியெல்லாம் பேசுகின்ற பொழுது இதற்கு சற்று மாற்று கருத்தாக பேசியவன் கும்பகர்ணன். ஆனா அவன் கூட கடைசியில சரி ஆனராட்சி இவ்வளவு தூரம் கைமீறி போன பிற்பாடு நாம் இனிமேல் பின்வாங்குவது முறையல்ல, அதனால் நாம் ராமலட்சுமணர்களை எதிர்த்துத்தான் ஆக வேண்டும் என்று அவனும் அவனுடைய கருத்தை ஏறத்தாழ ஆதரவாகத்தான், ராவணனுக்கு ஆதரவாகத்தான் அவனும் கருத்து சொல்லிட்டான். இவர்கள் எல்லாம் இப்படி பேசுகின்ற பொழுது இந்த கருத்தை மறுத்து பேசக்கூடிய ஒரே ஒரு நபராக அங்க இருக்கக்கூடியவன் விபீஷணன். விபீஷணன் சொன்னான், நாம் இவ்வளவு பெரிய லங்கா ராஜ்யத்தை ஒரு குரங்கு வந்து சுட்டது, ஒரு குரங்கு வைத்திருக்கக்கூடிய நெருப்பின் காரணமாக இந்த இலங்கை மாநகரமானது எரியுண்டது என்று நீ நினைக்கிறாய். ஆனா இந்த இலங்கையை எரித்தது அந்த குரங்கினுடைய வாளிலே நாம் வைத்த நெருப்பு அல்ல. பிறகு என்னன்னு கேட்டா, இது சீதா பிராட்டியினுடைய கற்பின் திண்மையினாலே, கற்பின் கனலியாக இருக்கக்கூடிய பிராட்டியினுடைய சக்தியினாலே இவ்வாறு நடந்திருக்கிறது. ராவணா, நாம் இப்பொழுது ஒரு காரியம் செய்திருக்கிறோம். இந்த செயல் விசித்திரமான செயல். இலங்கை மாநகரம் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்திலே சீதா பிராட்டியை கொண்டு வந்து நீ சிறையிலே வைத்திருக்கிறாய். இது எப்படி இருக்கிறது? ஒரு அழகான பட்டு சேலைக்கு மத்தியிலே ஒரு நெருப்பு துண்டை வைத்து பாதுகாப்பேன் என்று சொன்னால் அந்த நெருப்பு என்ன பண்ணும்? அந்த பட்டுச்சேலையை எரித்து விடும், அழித்து விடும். அதை போல கற்பின் கனலியாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியை நாம் இந்த அசோகவனத்திலே கொண்டு வந்து வைத்தோம். வைத்ததன் விளைவு நம்முடைய ராஜ்யமானது இவ்வாறு எரிந்து போனதை ஒழிய இதிலே மற்றவர்களை குறை கூறி பயனில்லை என்று பேசினான். இப்படி பேசின உடனே ராவணன் அவன் இந்த பேச்செல்லாம் கேட்டுட்டு அவனுடைய மனதிலே விபீஷணன் ஒரு மாதிரி திசை மாறி போவதாக அவன் உணர ஆரம்பித்தான். உணர ஆரம்பித்து இவனுடைய வார்த்தைகள் மிக எதிர்ப்பான நிலையில இருக்க அதற்கான எதிர்ப்பை ராவணன் காட்டினான். உடனே விபீஷணன் சொன்னான், நான் உனக்கு நன்மையை சிந்திக்கக்கூடியவன். நன்மையை சிந்தித்தவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்பயுமே ஹிதோபதேசம் என்று சொல்வார்கள். தாயையும் தகப்பனையும் சொல்லுகின்ற பொழுது சம்ஸ்கிருதத்திலே சொல்லுவார்கள், தாயை பிரியதரை என்று சொல்லுவார்கள். தகப்பனை சொல்லுகின்ற பொழுது ஹிதபரன் என்று சொல்லுவார்கள். பிரியதரைன்னு சொன்னா தாயை பொறுத்தளவுல பிள்ளைக்கு எது பிரியமா இருக்குமோ அதை மட்டுமே அவள் செய்வாள். அந்த குழந்தை ஏதோ ஒரு பண்டமோ ஒரு பொருளோ அல்லது ஒரு விலை கூடிய ஒரு பொருளோ அதை கேட்டு அழுவதுன்னா அதை வாங்கி தந்தால்தான் தாய்க்கு மனசு அந்த குழந்தைக்கு அந்த பொருளை கொடுத்து அந்த பொருள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்றத பத்திலாம் இப்போதைக்கு தாயினுடைய புத்தி யோஜனை பண்ணாலும் அவளுக்கு மனசுதான் ரொம்ப முக்கியமா யோஜனை பண்ணா, அதனால வாங்கி அதை பிள்ளை கொடுத்துவா. ஆனா தகப்பன் ஹிதபரன். ஹிதபரன் சொன்னால் ஹிதம்னா நன்மை, தகப்பனா இருக்கும். அவர் உடனே அதே மாதிரி பேசுவார், இதை சாப்பிட்டா உடம்புக்கு இந்த மாதிரி கெடுதி, இது இந்த மாதிரியான விஷயம், இதை சாப்பிட்டோம்னு சொன்னா நமக்கு இந்த மாதிரியான கேடுகள் வரும் அப்படின்னு வரிசையா சொல்லுவார். அதனாலே தகப்பனாருடைய அணுகுமுறை என்று சொல்லக்கூடியது கண்டிப்பானதாக இருக்கும். தாயாருடைய அணுகுமுறையானது கனிவான அணுகுமுறையாக இருக்கும் என்பது உலக இயற்கை. என்னைக்குமே ஹிதமாக இருக்கக்கூடிய பொருள் நமக்கு கஷ்டமாத்தான் இருக்கும். பிரியமாக இருக்கக்கூடிய பொருள் ரொம்ப நாம் விரும்பும்படியாகத்தான் அது இருக்கும். ஆனால் அது உடலுக்கு நன்மை செய்யாது. வெள்ளை கட்டி நமக்கு பிரியமானது, ஆனால் அது உடலுக்கு நன்மை செய்யாது. வேப்பங்கொழுந்திலே செய்த உருண்டை ஹிதமானது, அது உடலுக்கு நன்மை செய்யும், நமக்கு அது மேல விருப்பம் போகாது. இப்ப விபீஷணனுடைய உபதேசம் என்பது ஹித ரூபமாக இருக்கிறது.
நன்மையை சொல்லி அவனை திருத்தும்படியான ஒரு கண்டிப்பு இருக்கிறது விபீஷனுடைய உபதேசத்திலே. அப்ப விபீஷன் சொன்னா அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு ராவனுடைய மனம் இடம் கொடுக்கல. விபீஷணனோடு மாறி 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 பேசிட்டே இருக்க. அப்போ விபீஷணன் வரிசையாக ராவணனுக்கு இருக்கக்கூடிய சாபங்களை எல்லாம் வரிசையா பட்டியல் போட்டு நினைவுறுத்துகிறான். நமக்கு எங்கெங்க என்னென்ன சிக்கல் இருக்குன்னு யோசிச்சிருக்கியா ராவணா? நாம் நந்தியம்பெருமானிடத்திலே உனக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. அவர் ஒரு குரங்கினாலே உனக்கு பரிபவம் ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். அவரிடத்திலே ஒரு சாபத்தை வாங்கி வைத்திருக்கிறாய். வேகவதி சாபமானது இருக்கிறது. விருப்பமில்லாத பெண்ணை தொட்டால் தலை சுக்குநூறாக போகும் என்று ஒரு சாபம் இருக்கிறது. இதெல்லாம் போக பிரம்மதேவனிடத்திலே வரம் வாங்குகின்ற பொழுது குரங்குகளையும் மனிதர்களையும் அற்பமாக நினைத்து அவர்கள் 2 பேரும் நம்மை எதிர்க்க மாட்டார்கள், நம்மை எதிர்ப்பதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை, அல்லது நாம் சண்டை போடுகின்ற அளவிற்கு அவர்களுக்கு பெருமை இல்லை என்று நீ மனதில் நினைத்து அவர்கள் 2 பேர்த்தையும் விட்டுட்டு நீ வரம் வாங்கியிருக்க. ஆனால் இன்றைக்கு நம்மை எதிர்த்து வருபவர்கள் இந்த குரங்குகளும் மனிதர்களும் தான் என்பதை நீ மறந்து விட்டாயா என்று வரிசை அதெல்லாம் ஞாபகப்படுத்தான். இவ்வளவு ஞாபகப்படுத்துகின்ற பொழுது இவையெல்லாம் ராவணனின் நன்மையின் பொருட்டு அவனால் சொல்லப்பட்டவை. நன்மையின் பொருட்டு சொல்லப்பட்டவை நம்மால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைதான் இருக்கும். ஒரு சொலவடை உண்டு. என்ன சொல்லுவார்கள்? சிரிக்க சிரிக்க சொல்றவன் சீரழிய சொல்லுவான், அழ அழ சொல்றவன் தான் வாழ சொல்லுவான்னு ஒரு சொலவடை. அநேகமா நான் பல ஆண்டுகளாக எங்க அம்மாவை இழந்து கேட்ட வார்த்தை, அதனால ரொம்ப மனப்பாடமா. அப்போ சில விஷயங்கள் நமக்கு பிடிக்கல, அதை கேட்கிற பொழுது நமக்கு மனசுல விருப்பம் இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் கூட அது நமக்கு நன்மையாக நமக்கு வாழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்பதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இப்ப ராவணன் நிறைய பேர் நீ ஏதோ முன்னக்கூட்டியே திட்டங்கள் வகுத்து விட்டாய் என்று தெரிகிறது, எனக்கு எதிர்ப்பாக நீ செயல்படுகிறாய் என்று சொல்ல விபீஷணன் சொல்றான், அப்பெல்லாம் கிடையாது. நான் தாயாக தந்தையாக போற்றக்கூடிய மதிக்கக்கூடிய நீ அழிந்து விடக்கூடாது, நீ தவறான வழியிலே சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு உனக்கு சொல்றேனே ஒழிய, இந்த விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்துறேனே ஒழிய, இந்த சாபங்கள்லாம் ஞாபகப்படுத்துறேனே ஒழிய வேற ஒன்றும் காரணம் இல்லைன்னு சொல்ற. இவ்வளவு சொன்னாலும் கூட ராவணன், இந்த சாபங்கள்லாம் ராவணனை என்ன பண்ணும்? ராவணனுடைய பலம் என்ன நீ மறந்துட்டையா விபீஷணன்? விபீஷணன் சொன்னா, ராவணா வரபலம் வரபலம் சொல்றியே, உன்னுடைய வரபலத்துக்கு நீ இவ்வளவு பிடிவாதமா இருந்தேன்னு சொன்னால், உன்னை காட்டிலும் வரபலங்களிலே மிகுந்த ஆற்றல் பெற்றவனாகவும் உன்னை காட்டிலும் வாழ்நாள் மிகுதியாக பெற்றவனாகவும் உன்னை காட்டிலும் சிறப்பானவனாகவும் ஒருத்தன் ராஜ்யம் பண்ணினான். அவன் கதை தெரியுமா உனக்கு? ராவணன் அவனிடத்திலே விபீஷணன் இப்பொழுது ஹிரண்ய வதத்தை எடுத்து சொல்லுங்க. ஹிரண்யுடைய புத்திரன் பிரகலாதன், அவனை பள்ளிக்கு அனுப்பினார்கள். ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த பாடத்தை இவன் ஏற்றுக்கொள்ள கிடையாது. அதற்கு மாற்று பாடம் சொல்லுகின்ற அளவுக்கு பிரகலாதனுக்கு ஒரு தெளிவு இருந்தது. அது என்ன பாடம் என்று போய் திரும்ப இரண்யன் கேட்கிறான். போய் மகனை போய் இந்த மாதிரி இவன் சரியா இங்க படிக்க மாட்டேங்கிறான், இவனை வச்சு நாங்க பாடம் நடத்த முடியாதுன்னு சொல்லி இரண்யன் போய் விடுற பொழுது வாத்தியாரை கூப்பிட்டு கேட்கிறேன், அப்படி என்ன என் மகன் சொன்னான், அது என்ன பாடம் அப்படின்னா, எந்த பெயரை சொன்னால் நரகம் கிட்டுமோ, எந்த பெயரை சொன்னால் எங்களுக்கு பாவம் ஏற்படுமோ அந்த பெயரை தான் உங்கள் மகன் பாடமா சொல்றேன் அப்படின்னா. உனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பிரகலாதனை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுக்கிட்டு பிரகலாதன்ட்ட கேட்கிறேன், பிரகலாதா ஏதோ நீ சொல்றியாமே, என்னடா சொன்ன? பிரகலாதன் சொன்னா,
காமம் யாவும் தருவதும். அப்பதம் கடந்தால் சேம நல் வீடுறச் செய்வதும். வரிசையா சொல்றேன். இதை எந்த மந்திரத்தை சொல்லி ஓம வேள்வியை தொடங்குவார்களோ அந்த வேள்வியினுடைய உரு பயனாக, அந்த வேள்விக்கு பலனாக எந்த மந்திரம் அமையுமோ இதைத்தான்பா சொன்னேன் அப்படின்ற. இரண்யனுடைய மனசுல என்ன தோணுது, இரண்யன் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்த காலத்துல அப்போ யாராவது வேள்விகளை தொடங்கினார்கள் என்று சொன்னால் ஹரி ஓம் என்று சொல்வதற்கு தடை இருந்தது. இரண்யாயன்னு சொல்லி அவனுடைய பெயரை சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். வரிசையா மகன் சொல்ல 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 இவனுடைய மனதில என்ன இருந்தது, பூரா நம்ம பேரத்தான் மகன் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா அதான் அன்னைக்கு காமம் யாவையும் தருவது. அன்னைக்கு யாரெல்லாம் இரண்யனுடைய பெயரை சொல்கிறார்களோ சொன்னா இரண்யன் வேணுங்கிறதான் வாரி கொடுப்பான். அப்போ நம்முடைய பெயரைத்தான் சொல்ல போகிறானோ என்று சொல்லி மகனிடத்திலே பிரியமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவன் நாமம் நமோ நாராயணமே என்றவன் சொல்ல, இந்த சொல்லை காதுல கேட்டானோ இல்லையே, தன்னுடைய மகன் என்பதை மறந்து அந்த குழந்தையை அவன் தூக்கி வீசி எறிஞ்ச. அப்படி தூக்கி வீசி எறிஞ்சா அப்புறமா இரண்யன், இந்த பெயர் நம்முடைய வம்சத்திலே யாருடைய வாயிலும் வரக்கூடாத பெயர், ஹிரண்யாட்சனை கொன்றொழித்த அந்த மாயாவினுடைய பெயர் உன்னுடைய நாவிலே எப்படி வந்தது என்று மகனை கேட்க, மகன் சொன்னான், ஹிரண்யாட்சனை நாராயணன் கொன்று ஒழித்தார் என்று சொன்னால் அது ஹிரண்யாட்சனுடைய விதியின்படி நடந்த விஷயம். பகவானை பொறுத்தவரை அவருக்கு பகையும் கிடையாது, உறவும் கிடையாது. காலங்கள், சூழல்கள், அவரவருடைய கர்மங்கள் அவர்கள் பகவானுக்கு பகைவர்களாகவும் உறவினர்களாக மாற்றுகின்றன ஒழிய அவரை பொறுத்தவரை பகையும் இல்லாமல் உறவும் இல்லாமல் இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட எம்பெருமானை, உலகத்திற்கே உறவாக இருக்கக்கூடிய எம்பெருமானை இவன் பகைத்துக் கொண்டான் என்று இதை காரணம் காட்டி நான் நாராயணனிடத்திலே பகவானிடத்திலே பகை தாராட்டுவது முறையல்ல என்றெல்லாம் நிறைய பேசுறான். இவனை கொல்வதற்கு பலவிதமான திட்டங்களை ஹிரண்யகசிபுவன் வகுத்தான். பலவிதமான திட்டங்கள். யானையை வைத்து அவனை மிதித்துக் கொள்ள வேண்டும், மலையிலிருந்து உருட்டி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான திட்டங்களை வகுத்து நெருப்பிலே அவனை எரித்துக் கொள்ள வேண்டும் என்று பலவிதமான திட்டங்கள் வகுத்தாலும் கூட அத்தனை திட்டங்களையும் தவிடுபடியாக்கியது அவனுடைய பக்தி. இந்த நாராயண நாமத்தின் மீது அவன் கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தினால அத்தனை திட்டங்களும் தவிடுபடியாக போனது. முடிச்சு இவ்வளவுக்கும் தப்பிச்சு வந்திருக்கிறான். வந்தவுடனே அவனை கூப்பிட்டு பேசுற பொழுது சொன்னான், பிரகலாதனுக்கும் இரண்யனுக்கும் நடக்கக்கூடிய சம்வாதம், ஒரு உரையாடல். அதுல இரண்யன் சொல்றான், பிரகலாதா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் எல்லா விதமான வேள்விகளையும் செய்து அந்த வேள்விகளிலே செய்வதற்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் செய்து நிறைவடைந்தவனாக இருக்கிறேன். அந்த வேள்வி போதும், அந்த வேள்வி வேணுங்கிற பலனை எல்லாம் எனக்கு கொடுக்கிறது. அதனால அந்த வேள்வியை மிஞ்சி ஒரு தெய்வம் என்று தனியாக ஒன்று இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொண்டவன் என்பதாக பேசினான். பிரகலாதன் கேட்டா, இன்னைக்குமே ஒரு செயல் என்று ஒன்று நடக்குமானால் அந்த செயலை செய்வதற்கு காரணமாக ஒரு கர்த்தா என்று சொல்லி ஒருவன் இருக்க வேண்டும், காரணகர்த்தா என்று ஒருவன் இருக்க வேண்டும். வேள்வியை செய்கிறோம், வேள்வினாலே நன்மை பெறுகிறோம் என்று சொன்னால் அந்த நன்மையை தரக்கூடிய சக்தி இயற்கையாகவே அந்த வேள்விக்கு உண்டா என்று கேள்வி. இது தீவிரமாக இந்து மெய்ஞான மரபிலே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட விஷயம். இந்த வேள்விதான் முக்கியம் என்று சொல்லியும் வேதத்தை ஏற்றுக்கொண்டு வேத வாக்கியங்களை நம்பி, வேதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி வேத வாக்கியங்களை நம்ப மாட்டோம் என்று சொல்லி பேசக்கூடிய புறப்புற சமயத்தவர்கள், அவர்கள் ஒரு பக்கம், அது ஒரு மாதிரி. அவர்கள் அவைதிகர்கள் என்று சொல்வார்கள். அவர்கள் வைதிக மதத்தை, வைதிக கோட்பாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது.
ஆனால் இவர்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்வார்கள், வேத வாக்கியங்களை நம்புவார்கள். ஆனால் வேதத்தாலே ஒரு தெய்வம் காட்டப்படுகிறது என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களுக்கு சம்ஸ்கிருதத்திலே குத்ருஷ்டிகள்னு பேர். குத்ருஷ்டிகள்னு சொன்னா திருஷ்டினா பார்வை, குத்ருஷ்டினா பார்க்கக்கூடிய பார்வையானது தவறான முறையிலாக குதர்க்கம் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு குதர்க்கமான ஒரு பார்வையாக அவர்களுடைய பார்வை இருக்கு. வேதம் உண்மை, வேதத்திலே சொல்லியிருக்கக்கூடிய வாக்கியங்கள் உண்மை, ஆனால் அந்த வேதம் பலன் தருகிறது, வேதங்களிலே சொல்லப்பட்ட செயல்களை நாம் செய்தோமானால் நமக்கு பலன் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த பலன் தருவதற்கு தனியாக இறைவன் என்று ஒருவர் கிடையாது என்பதாக இவர்களுடைய வாதம் இருக்கும். இறைவனுடைய வாதம் அதுதான். நான் வேதம் படித்திருக்கிறேன், அந்த வேதத்திலே சொன்ன வேள்விகளை முறையாக செய்திருக்கிறேன், வேதத்திலே சொன்னபடிக்கு தவம் செய்திருக்கிறேன், அந்த வேதத்திலே எத்தனையோ விதமான தேவதைகளை சொல்லி இருக்கின்றன, அந்த தேவதைகளில் ஒருவன் நான்முகன், அவன் மூலமாக நான் வரங்களை பெற்றிருக்கிறேன், எனக்கு இது போதும் என்று சொல்ல இந்த வேதத்திற்கும் அந்த வேதங்களாலே வழங்கப்படக்கூடிய பயன்களுக்கும் காரணமாக இருப்பவனாக ஒருவன் இருக்கிறான் என்பது பிரகலாதனுடைய வாதம். வேதத்தை, வேதத்தின் சுவை பயனை விழுமிய முனிவர் விழுங்கும் கோவிலின் கனியை நந்தனார் களிற்றை கூலையத்தோர் தொழுதேத்தும் ஆவியை அமுதை என்னை ஆளுடையப்பனை ஒப்பமில்லா மாதர்கள் வாழும் மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே என்று திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெருமாள் யார்? வேதத்தை, அவர்தான் வேதம், வேதத்தின் சுவை பயனை, அந்த வேதமும் அவர்தான், அந்த வேதத்தினுடைய சாரமும் அவர்தான் என்று சொல்கிறார். பகவான் கீதையிலே இந்த விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறான். வேதச்ச அகம் ஏவ வேத்யஹா என்று சொல்கிறான். வேதத்தால் அறியப்படக்கூடிய, வேதத்தை கற்று உணரப்படக்கூடிய பரம்பொருளாக இருப்பவன் நான் தான் என்பதை பகவான் தெளிவாக சொல்கிறார். அப்போ இப்படி பகவான் உண்டு என்பதுதான் பிரகலாதனுடைய வாதம். சரி, நீ சொல்ற மாதிரியே உண்டு என்று வைத்துக் கொண்டால் அவர் எங்கே இருக்கிறார் என்பது அடுத்த கேள்வியாக இருந்தது. ஆழ்வார் சொன்னார் எங்குமுளன் கண்ணன் என்று ஆழ்வார் சொன்னார். பல சமயங்கள்ல நீங்கள் சூத்திரம் என்று மாணவர்கள் இலக்கணம் படிக்கல படிப்பார்கள். சூத்திரம் ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு விரைவுரை எழுதினார்கள் என்று சொன்னால் ரொம்ப விரிவாக நீளமாக எழுதுவார்கள். அதே போல நம்மாழ்வாருடைய பாசுரம் சூத்திரம். எங்குமுளன் கண்ணன் அப்படின்னா சூத்திரம். எங்கெங்கு உளன் அப்படின்னு அடுத்த கேள்வி. எங்கும்னு அவர் சொல்லிட்டாரு. அந்த இடமெல்லாம் எது அப்படின்னா அதுக்கு நம்மாழ்வார் பதில் சொல்ல, அதற்கு பதில் சொன்னவர் கம்பநாட்டாழ்வார். பிரகலாதனுடைய வாயிலாக அந்த இடங்களை பூரா பட்டியல் போட்டு தருகிறார். சாணினும் உளன், ஓர் அணுவை சதகூரிட்ட கோணினும் உளன், மாமேறு குன்றினும், ஓர் அணுவை சத கூறு, அணுவை நாம் கூறுகளாக ஆக்க இயலும் என்கின்ற சிந்தனை அன்றைக்கு நம்மிடத்திலே இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த பாடல் ஒரு சாட்சி என்று சொல்வார்கள். அணுவை பிளந்து 7 கடலை புகுத்தி குறுகத் தரித்த குரல் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த அணுவை பிளந்தால் கூட அது கூட தனித்தனியாக ஒவ்வொரு அணுக்களாக இருக்கும் என்கின்ற சிந்தனை அவ்வளவு சிறியவற்றுக்குள் சிறியவையாக எம்பெருமான் இருக்கிறான். இது ஒரு வேத வாக்கியம். வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? இறைவன் எங்கெங்கெல்லாம் நிறைந்திருக்கிறான் என்பதற்கு வேத வாக்கியம் சொன்னது அணுதோ அணுகு, அணுவுக்குள் அணுவாக. அணு எவ்வளவு சிறுசு, அப்படி அவ்வளவு சிறியதாக அணு இருந்தாலும் அதற்குள் மிகச் சிறியதாக எம்பெருமான் இருக்கிறான். மகத்தோ மகத், உலகிலே எவையெல்லாம் பெரிய பொருள் என்று சொல்லுகின்றோமோ அந்த பெரிய பொருளை காட்டிலும் மிக பெரும் பொருளாக இருக்கிறான். ஓர் அணுவை சதகூரிட்ட கோணினும் உலர் என்று சொன்னது அணுதோ அணுகு. அடுத்த வார்த்தை, இந்த உலகிலே மிகப்பெரிய பொருள் எது, மிக பிரம்மாண்டமான பருப்பொருள் எது என்று சொன்னால் புராண மரபின்படி மேருமலையைத்தான் சொல்லுவார்கள். அதை அடுத்த உதாரணமாக சொன்னான். அணுவை சதகூரிட்ட கோணினும் உளன், மாமேறு குன்றினும் உளன் என்று சொன்னான். இதெல்லாம் பெரிய அதிசயம் இல்ல.
அங்கேதான் இருக்கான்ற அவசியம் இல்ல. நீ சொன்ன சொல்லினும் நீ இப்பொழுது சொன்னாயே அந்த வார்த்தை எங்கே நாராயணன், எங்கே ஹரி, எங்கே ஹரி என்று இத்தனை முறை கேட்டாயே, நீ கேட்ட கேள்வியின் உள்ளாக இந்த வினாவிற்குள்ளாக ஹரி என்கின்ற நாமத்தை நீ உரைக்கின்றாய் என்று பிரகலாதன் சொல்ல, இத்தூணினும் உளன் என்று காட்ட இரண்டை நடத்து கேட்டான், இந்த தூங்குதானா அப்படின்னு திரும்ப. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தூணிற்குள்ளாக விஷ்ணுமூர்த்தி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தூணை உருவாக்குகின்ற போது விஷ்ணுமூர்த்தியை உள்ள வச்சுட்டேன் உருவாக்கி இருக்கணும். இந்த கட்டடத்துக்கு இரண்டினுடைய அந்த பெரிய மாளிகை இருக்கு, அதுக்கு இன்ஜினியர் இரண்டின் வெளியில இருந்து ஆள் வச்சுக்கலாம், அவன் தான். அதனால அவனுக்கு தெரியும் எந்த தூணை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், எவ்வளவு அளவு இருக்குன்னு சொல்லி பார்த்து பார்த்து வைத்தவன் இரண்யன். ஆழ்வார் சொன்னார், அளந்திட்ட தூணை அவன் தட்ட. அவன் பார்த்து அளந்து அவன் தான் இந்த மாளிகையை நிர்ணயம் பண்ணுகின்ற போது அவன் இருந்திருக்கான். அப்போ இவன் சொல்லக்கூடிய அந்த ஹரியாகிற விஷ்ணு இந்த மாளிகையில இல்லை. அப்படி இருக்கிற பொழுது இந்த தூண்தானா என்று அவன் உறுதிபட கேட்டான். கேட்க பிரகலாதன் சொன்னான், கண்டிப்பாக இந்த தூணிலிருந்து வருவான். காணுதி தூணினும் உளன் காணுதி நீ பார்ப்பாய் என்று உறுதிபட சொன்னான் பிரகலாதன். இரண்யன் சொன்னா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒருவேளை நீ காட்டி இந்த தூணிலிருந்து இந்த நரகரியாகிற மூர்த்தி வெளியிலே வரவில்லை என்று சொன்னால், பிரகலாதா, காட்டிலே பலம் பொருந்திய யானைகளை வேட்டையாடக்கூடிய சிங்கமானது எவ்வளவு கோபமாக அந்த யானையை வேட்டையாடி கொல்லுமோ அதை போல நான் உன்னை கொல்வேன் என்று சொல்லி பிரகலாதனை பார்த்து இரண்யன் சொல்லக்கூடிய வார்த்தை. இதை சொல்லுவோம், பெருமாள் ஒரு முடிவில்லாம அந்த தூணுக்குள்ள போன உடனே என்ன மாதிரி ஒரு வேடம் ஒண்ணு எடுக்கணும், ஒரு வேடம் ஒண்ணு வேணும்னு சொன்னா அவன் நிறைய இந்த மாதிரிலாம் வரம்லாம் கேட்டிருக்கான். அதாவது நேரடியாக மிருகமா வரக்கூடாது, நேரடியாக மனுஷனா வரக்கூடாது. அப்படின்னா ஏதோ ஒரு மிருகத்தினுடைய பாதி வடிவம் தனக்கு வேணும்னு அவர் நினைச்சிருக்க. நினைச்சு தூணுக்குள்ளே வந்து பெருமாள் மகாவிஷ்ணுவாக நிற்கிறார். அப்பொழுது இவன் தான் எடுத்து கொடுக்கிறான், பிரகலாதா, உன்னை நான் யானையாக வைத்து அந்த யானை மீது பாயக்கூடிய சிங்கமாக நான் மாறுவேன் என்று சொன்ன இந்த சொல்லை கேட்ட உடனே பெருமாள் முடிவு பண்ணிட்டார். அப்ப சரி, இவனை நாம் வதம் பண்ணுவதற்கு சிம்மத்தினுடைய ரூபத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று அந்த நிமிடத்திலே முடிவு பண்ணார். இரண்யனுடைய கைகளினாலே அந்த தூணை ஒடித்து அவன் அதை பிளக்க 17-14 உலகங்களும் கண்டு நடுங்கும்படியாக அண்ட பகிரண்டங்களும் ஆச்சரியப்படும்படியான திருக்கோலத்தோடு எம்பெருமான் உள்ளே இருந்து அவருடைய நரசிம்மராகிற திருக்கோலம். நரசிம்மராகிற திருக்கோலம் என்று சொன்னால் அந்த எம்பெருமானுடைய திருவுருவத்தை சொல்லுகின்ற பொழுது நரம் கலந்த சிங்கம் என்று சொல்லுகிறார்கள். நரம் கலந்த சிங்கம்னா எப்படி இந்த பெருமாள் இருந்தார்னு திருமங்கையாழ்வார் சொல்லுகிறார். பள்ளியில் ஓதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் உள்ளியவாகி போக அங்கதன குன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையிற்று அனல் விழிப்பேழ்வாய் தெள்ளிய சிங்கமதாகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. பிறையிற்று அனல் விழிப்பேழ்வாய் என்று பாடினார். எம்பெருமானுடைய பற்களை பார்க்கின்ற பொழுது கோபத்தோடு வரக்கூடிய அந்த நரசிம்மத்தினுடைய அந்த பற்களை பார்க்கின்ற பொழுது அப்படியே சந்திரன் பளபளப்பாக இருப்பதை போல அந்த திரை எயிர் இருக்கிறது. அவருடைய திருக்கண்களை பார்க்கின்ற பொழுது அனல் விழியாக நெருப்பை கக்கும்படியான பார்வையோடு கோபாவேசமாக அண்டம் கீறி சிரித்தத சிங்கச்சியம் என்று சொல்லும்படியாக திசை திறந்து அண்டம் கீறி சிரித்தத சிங்கச்சியம் என்று அதனுடைய அந்த சிரிப்பினுடைய ஒளியினாலே உலகங்கள் எல்லாம் நடுங்கும்படியான ஒரு திருக்கோலத்தோடு எம்பெருமான் வந்தார். அழ்வார் திருமொழிசேழ்வார் பாடினார். கரண்டமாடு பொய்கையுள் கரும்பனை பெரும்பழம் புரண்டு வீழ வாழைவாய் குறுங்குடி நெடுந்தகாய் திரண்டதோள் இரணியன் சினங்கொள் ஆகம் ஒன்றையும் 2 கூறு செய்து வந்த சிங்கம் என்பதும்.
திரண்டதோ இரணியன். அந்த இரணியனுக்கு நிறைய வர பலங்கள்லாம் கொடுத்து அவனை வளர்த்து விட்டிருக்கிறார்கள். ராஜாக்கள்லாம் வேட்டைக்கு போவார்கள் என்று சொன்னால் அந்த வேட்டைக்கு போகக்கூடிய ராஜா வெறுங்கையில வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காட்டு பன்றிகளை நன்கு கொழுத்து வளர்த்து வைத்திருப்பார்கள். அதை போல இரணியனுக்கு தேவர்கள் நிறைய பலம் கொடுத்து நல்ல திரண்டதோ இரணியனாக அவனை நன்கு வளர்த்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த இரணியனை மார்பிடந்த வாட்டாற்றான் என்று பாடுவார் நம்மாழ்வார். அந்த இரணியனுடைய மார்பை இடந்து அந்த இரணியனை எம்பெருமான் அழித்து பிரகலாதனுக்கு அருள் புரிந்த பிரகலாத வரதனாக அவர் காட்சி கொடுத்தார் என்று இந்த சரித்திரத்தை விபீஷணன் ராவணன் சொன்ன. ராவணா, இரணியனுக்கு இல்லாத பலமா? இரணியன் நீ என்ன நினைச்ச? நீயாவது ஒரு பெண், ஒரு சீட்டை அவளிடத்திலே மந்திராடி போய் நின்று விட்டாய். நான் இரணியனை பார்த்து பிரகலாதன் சொன்னா, நீ கண்டிப்பாக அந்த இறைவனை வணங்கித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது வனங்களில் அரக்கன் என்ன பண்ணா? இரணியன் சொன்னான், ஊடர் காலத்திலே கூட தலைவியருடைய கால்களிலே சமாதானம் பண்றது கூட போய் விழாதவன் நான். அப்படிப்பட்ட நானா ஹரியினுடைய பாதங்களே விழுவேன், என்னுடைய அரியை வென்று என்னுடைய வாளுக்கு நான் முத்தமிடுவேன் என்று சொல்லி அவ்வளவு வீரவசனம் பேசி அந்த இரணியன் நரசிம்மத்தினுடைய விரல்களுக்கு, உகிர் என்று சொல்லக்கூடிய விரல்களுக்கு, நகங்களுக்கு இரையான, விரல் நகங்களுக்கு இரையான அதே நரசிம்மன் தான் இப்பொழுது ராமனாக அவதாரம் செய்திருக்கிறான். அதனாலே அந்த ராகவ சிம்மமாக இருக்கக்கூடிய ராமனிடத்திலே நமக்கு வம்பு வழக்கு வேண்டாம் என்று சொன்னார். இவ்வளவும் பேசின பிறகு பொறுமை இழந்து விட்டான் ராவணன். சொன்னான், குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பை இந்த இடத்தை விட்டு நீ நீங்கு. இதே வேற யாராவது பேசியிருந்தா அவன் நான் கொண்டிருப்பேன், தம்பியா இருக்கலாம் உயிரோட விடுறேன். விபீஷணன் சொல்லிட்டான், இனிமேல் இங்கே இருப்பதற்கான பிரசக்தினா அதற்கான வாய்ப்பு இல்லை என்று அவன் விலகுகிறான். வைஷ்ணவ உரையாசிரியர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நாய்க்குடலுக்கு நறுமை தங்காதா போலே என்று சொல்லுவார்கள். இதற்கு மேலாக இந்த தேசத்திலே நாம் இருக்க இயலாது என்று சொல்லி அந்த தேசத்தை விட்டு அவன் வெளியேறுகின்ற பொழுது விபீஷனுக்கு ஆதரவாக விபீஷனுடைய மனநிலையை புரிந்து கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நால்வர் அவனோடு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து பெருமாள் எங்கே இருக்கிறாரோ அந்த பகுதியிலே சென்று இருக்கிறார்கள். உயர்ந்த விபீஷண சரணாகதி நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமானது ராமாயணத்துக்கு சரணாகதி சாஸ்திரம்னே ஒரு பேர் உண்டு. ராமாயணத்தினுடைய சிறப்பே ஆதியிலிருந்து அந்த முறையிலுமாக சரணாகதி தான். பாலகாண்டம் எடுத்த உடனே தேவர்கள் போய் சரணாகதி பண்ணார்கள். இந்த மாதிரி ராவணனுடைய ஹிம்சைகள் எங்களால் தாங்கிக் கொள்ளவில்லை, பகவானே ஸ்ரீமன் நாராயணனை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று தேவர்களுடைய சரணாகதி பாலகாண்டத்தில் ஆரம்பித்தது. அதற்கு அடுத்தபடியாக அயோத்தியா காண்டம், ராமபிரான் காட்டுக்கு புறப்படுகின்றேன் என்று சொன்ன காலத்திலே ராமபிரான் தன்னையும் அழைத்துக் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக சீதா பிராட்டியும் சேர்த்து வைத்துக் கொண்டு நீருள்ள எனினுள்ள மீனும் நீளமும் என்று சொல்லி பிராட்டியும் சேர்த்து வைத்துக் கொண்டு லட்சுமண பெருமாள் ராமபிரானிடத்திலே அடைக்கலமாகி என்னை அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொல்லி இளைய பெருமாளுடைய சரணாகதி இருந்தது. பாலகாண்டம் அயோத்தியா காண்டத்துக்கு அடுத்து அரண்ய காண்டம் வருகின்ற பொழுது அரண்ய காண்டத்திலே ரிஷிகள் எல்லாம் ராமபுரானிடத்திலே வந்து, வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிறது, ரிஷிகள் எல்லாம் ராமபுராணத்தில் வந்து ராவணனுடைய செயல்களை சொல்லி முறையிட்டு ராமபுராணத்திலே சரணமடைந்ததாக வால்மீகத்தில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக கிஷ்கிந்தா காண்டத்திலே சுக்ரீவனுடைய சரணாகதி நடக்கிறது. சுக்ரீவன் தன்னை வாலியினத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் சரணாகதி செய்தான். அதற்கு அடுத்தபடியாக சுந்தரகாண்டத்திலே சரணாகதினா என்னன்னு தெரியாமல் தவித்து விழுந்த காக்காசுரனை கூட சரணாகதி பண்ண வைக்கும்படியான மனநிலை கொண்டவளாக பிராட்டி இருக்கிறாள் என்று சொல்லி அடையாளத்தை சொல்லுவதன் வாயிலாக
சரணாகதியினுடைய பெருமையானது சுந்தரகாண்டத்திலும் பேசப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். யுத்தகாண்டத்திலே ரொம்ப பிரசித்தமான விபீஷண சரணாகதி. ஆக ராமாயணத்தினுடைய ஆதியிலிருந்து அந்த முறையிலுமாக சரணாகதி நிறைந்திருப்பதனாலே ராமாயணத்துக்கு சரணாகதி சாஸ்திரம் என்று ஒரு பெயர். அப்படிப்பட்ட விபீஷண சரணாகதி கட்டமானது நெருங்கி இருக்கிறது. விபீஷணன் ஆகாசத்தில் நிற்கிறான். அப்படி ஆகாசத்தில் நிற்கிற பொழுது அவன் இப்ப எல்லாம் சொந்த பந்த அவ்வளவுத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்து நிற்கிறான். அவனை பார்த்து வால்மீகி மகரிஷி சொன்னார், அந்தரிக்ஷகத ஸ்ரீமான் என்று பாடினார். அந்தரிக்ஷன்னா ஆகாசம். அந்தரிக்ஷகத ஸ்ரீமான், ஆகாசத்திலே நிற்கும்படியான ஸ்ரீமான் அப்படின்னு பாடு. ஸ்ரீமான்னு சொன்னா செல்வம் உடையவன் பொருள். வெண்டத்தை என்ன செல்வம் இருக்கு, இருக்க செல்வம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டான். அப்படி இருக்கிற பொழுது அந்தரிக்ஷகத ஸ்ரீமான்னு சொல்லி வால்மீகி சொல்லலாமான்னு கேட்டா, ராமபிரான இடத்திலே அடைக்கலம் புக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்த்தி, அந்த பிரியம், அந்த பக்தி, அதுதான் இப்பொழுது விபீஷணன் கைவசமாக இருக்கக்கூடிய மிக உயர்ந்த செல்வம் என்று உரையாசிரியர்கள் கொண்டாடுகிறார்கள். அப்படி அந்தரிக்ஷகத ஸ்ரீமானாக ஆகாசத்திலே விபீஷணன் இருக்க, பல வானரங்கள் ராவணன் தான் வந்துட்டான் பயன்ட்டாங்க. அவன் பார்த்தா அவனுடைய உருவம் அப்படி இருக்க, கையில கதையோடு வந்திருக்கான். ஆயுதம் இல்லாமலே வரலாம், ஆனால் சில காரணங்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். பொதுவாக ஒரு இடத்திலே இருந்து அரச குலத்தவர்கள் இன்னொரு இடத்துக்கு போகின்ற பொழுது அவர்கள் ஏதாவது பிரதிஜை பண்ண வேண்டும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு சத்தியம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், அந்த சபதத்தை நிறைவேற்றுவதற்கு தங்களுடைய கையில இருக்கக்கூடிய ஆயுதத்தின் மீது ஆணையிட்டு சொல்ல வேண்டும் என்று ஒரு மரபு. அதனாலே ராமபிரான் இடத்திலே தன்னுடைய கதையை கையிலே பிடித்துக் கொண்டு அந்த ஆயுதத்தை வைத்து ஆணையிட்டு ராமபிரான் இடத்திலே பிரதிஜாபூர்வமாக சரணாகதி பண்ண வேண்டும் என்பதற்காக அவன் கையிலே கதையை வைத்திருக்கிறான் என்பதாக ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. அப்படி ஆயுதத்தோடு வந்து நிற்கக்கூடிய அவனை பார்த்து வானரங்கள் எல்லாம் முதலில் அஞ்சின. தகவல் போய் சொல்லியாச்சு. வந்திருக்கிறவன் விபீஷணன் என்று தெரிந்தவுடனே சக்கரவர்த்தி திருமகன் மந்திராசபை சபையை கூட்டினார். அவர் தானாக ஒரு முடிவை எடுக்கவில்லை. தானாக ஒரு முடிவெடுக்காமல் அங்கு இருக்கக்கூடிய எல்லாரையுமாக அழைத்து அந்த அவையிலே ஆலோசனை செய்கிறார். இது ஒரு நல்ல தலைமையினுடைய அடையாளம். ராமபிரானுடைய மனநிலை என்னமோ விபீஷணனை ஏத்துக்கலான்ற மனநிலைக்கு வந்தாச்சு. எப்ப அவன் சரணம்னு சொல்லி வந்துட்டாலும் அப்பயே ஏத்துக்கலாம். ஆனா அதை தானாக நடைமுறைப்படுத்துவது ஒரு நல்ல தலைமைக்கு அழகல்ல, பண்பல்ல. அதனால் மற்றவர்களுடைய கருத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி பெரும்பான்மையாக விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களுடைய பட்சமானது வலுவாக இருக்க வரிசையாக காரணங்கள், பலவிதமான காரணங்கள் எதிரினிடத்தில் வந்தான். அவங்க அண்ணனுக்கு இப்பொழுது துரோகம் செய்திருக்கான், நம்மிடத்திலே அவன் எப்படி நியாயமாக இருப்பானா என்று பலவிதமான காரணங்கள்லாம் கேட்டு விபீஷணனை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்கின்ற தரப்பு தான் வலுவாக இருக்கின்றது. இவனை ஏத்துக்கலாம்னு சொல்றதுக்குன்னு ஒரு ஆள் இருக்கான். சொன்னா, நான் இதே மாதிரிதான் லங்கைக்கு போனேன். போகின்ற பொழுது நிந்தனை நரவமும் நெறியில் ஊன்களும் தந்தன கண்டிலேன். பொதுவா இலங்கையில வாழக்கூடிய அரக்கர்களுடைய மாளிகை முழுவதுமாக என்ன இருக்கும்? நரவம் என்று சொல்லக்கூடிய கல் இருக்கும், ஊன் என்று சொல்லக்கூடிய மாம்சம் இருக்கும். இதுதான் அவர்களுடைய வீடுகள் எல்லாம் நிறைந்திருக்கும். ஆனால் இந்த விபீஷணனுடைய அரண்மனையிலே மட்டும் இவையெல்லாம் இல்லாமல் அந்தனர் இல் என பொலிந்ததுன்னு சொல்ல. அந்த வீடுதான் எப்படி இருந்தது? பிராமணருடைய வீட்டை போல ஒரு சாத்வீக குணம் கொண்ட வீடாக அந்த வீடு இருந்தது. நான் அப்பொழுதே முடிவு செய்து விட்டேன். அது மட்டுமல்ல, மாதரை கொன்றவர் உண்டு, தூதரை கொண்டவரை கண்டிலோம் என்று சொல்லி ராவணன் என்னை கொல்ல வேண்டும் என்று முடிவெடுத்த பொழுது அதை தடுத்து நிறுத்தியவன் அன்றைக்கு ராவண சபையிலே இவ்வளவு தைரியமாக ராவணனுக்கு முன்பாக தர்மோபதேசம், ஹிதோபதேசம் செய்தான் என்று சொன்னால் கண்டிப்பாக அவனுடைய மனநிலையானது நமக்கு எதிர்ப்பாக இருக்காது என்று சொல்ல ராமபிரான் அவருக்கு இப்பதான் ஒரு நிம்மதி வருது. பிரிவாசன் பிள்ளை சொன்னார், இன்னைக்கு ராமபிரானுக்கு எப்படி இருந்தது? ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டதை போல
ஏன்னா அவருடைய மனக்கருத்துக்கு யாருமே இன்னும் ஒத்து வரல. யாருமே விபீஷனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று யாருமே சொல்லாத பொழுது அனுமன் வந்து விபீஷனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொன்ன உடனே மாருதி உரைத்த பெற்றியே பெற்றி, மாருதியினுடைய வாக்குதான் சரியானது என்று சொல்லி, இந்த மூச்சு திணறல் வந்தா அப்படியே நமக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். அதே போல ஒரு திணறல் ஏற்படுகின்ற பொழுது மீண்டும் நமக்கு சுவாச காற்றானது நமக்கு பழைய நிலைமைக்கு நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னாதான் நமக்கு பழைய அந்த நிம்மதி ஏற்படும். அதே போல வாயு மைந்தனாகிற அனுமனுடைய வார்த்தை ராமபுரானுக்கு மீண்டும் உயிரை கொடுத்தது, அந்த திணறலை நிப்பாட்டியது என்று சொல்லுவார்கள். அதே போல அனுமனுடைய அந்த வார்த்தையை பற்றாக வைத்துக் கொண்டு இனிமேல் ராமர் பேச ஆரம்பிக்கிறார். அவருடைய தரப்பை, அவருடைய முடிவை இப்ப சொல்ற. அபயமின்றி வந்து நிற்கக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது க்ஷத்ரிய லட்சணம் கிடையாது. அதுதான் அவருடைய ஒரே செய்தி. இது க்ஷத்ரிய லட்சணம், இது தர்மம். ஒரு புறா ஆண் புறாவும் பெண் புறாவுமாக ஜோடியாக இருக்கின்றன. அப்படி ஜோடியாக இருக்கக்கூடிய புறாக்களிலே ஒரு பெண் புறாவை வேடன் ஒருவன் தன்னுடைய வலையிலே அவன் பிடிச்சிட்டான். பிடிச்சு போய்கொண்டிருக்கின்ற பொழுது நல்ல கடும் மழை பெய்யுது. அந்த மழைக்காக வேண்டி ஒரு மரத்தடியில போய் ஒதுங்கினா எந்த மரத்தடியில ஒதுங்கினானோ அதே மரத்தடியிலே தான் அந்த பெண் புறாவை இழந்த ஆண் புறாவானது வாழ்கிறது, அது துடிக்கிறது. அப்பொழுது இந்த பெண் புறா அது சொல்றது, சரியோ தப்போ இவன் நமக்கு தீங்கே இழைத்தவனாக இருந்தால் கூட இன்றைக்கு நம்மை நம்பி நாம் இருக்கக்கூடிய வசிப்பிடத்திற்கு வந்து விட்டான். அதனால் இவனுடைய உபசரிப்பை நாம் செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்ல, அந்த ஆண் புறாவானது எங்கிருந்தோ வந்து கொஞ்சம் நெருப்பை தேடி கொண்டு வந்து நெருப்பை மூட்டி அவன் குளிர் காய்வதற்கு துணையாக இருந்தது. இந்த குளிர் காய்ந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு ரொம்ப பசி அதிகமாக இருக்கின்ற பொழுது அதை இந்த பெண் புறாவானது அவனுக்கு கடுமையான பசி இருக்கிறது என்கின்ற செய்தியை சொல்ல, ஆண் புறா தானே அந்த நெருப்பிலே விழுந்து உணவாக மாறி அந்த வேடன் சாப்பிட்டு அவன் பசியாறுவதற்கு காரணமாக அமைந்தது. ராமபிரான் சொல்லுகிறார், நாம் ஆறறிவு உடையவர்களாக இருக்கக்கூடிய மனிதர்கள், ஆனால் மிக குறைந்த அளவிலான அறிவை பெற்றிருக்கூடிய இந்த பறவைகளிடத்திலே கூட தங்களை நம்பி வந்தவர்களை உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்கின்ற பண்பு இருக்கின்ற பொழுது ராமச்சந்திரமூர்த்தி ஆகிய என்னை தேடி வந்த விபீஷணனை நான் கைவிட முடியுமா என்று கேட்கிறார். ஒரு மரத்திலே ஒரு குரங்கு ஒன்று இருக்கிறது. அங்கே ஒரு புலியானது ஒரு மனுஷனை துரத்திட்டு வந்தது. அந்த மனுஷன் அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்தான். அவன் ஏறி உட்கார்ந்த உடனே அந்த குரங்கும் அந்த மனிதனுமாக அவர்கள் சிநேகம் பண்ணி கொண்டு மேலே இருக்கிறார்கள். எக்காரணம் கொண்டு கீழே போய்விட வேண்டாம் என்று அவர்கள் மேலேயே இருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் ஆக 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 குரங்குக்கு ரொம்ப களைப்பு, அழுப்பினாலே குரங்கு தூங்குது. அப்படி தூங்கக்கூடிய நேரத்திலே கீழே இருக்கக்கூடிய புலி என்ன செய்தது, அது அந்த மனுஷன்ட்ட சொன்னது, நான் உன்னை விட்டுறேன், இப்போதைக்கு எனக்கு பசியாரன், அவ்வளவுதான். நீ என்ன பண்ற, அந்த குரங்கை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுரு அப்படின்னு சொல்ல. அவனுடைய மனநிலை மிருகத்தை காட்டிலும் மிக கீழான மனநிலை என்பது அவனுக்கு இருந்திருப்பதாக அவன் என்ன பண்ணான், இந்த குரங்கை பிடிச்சு தள்ளுறதுக்கு தயாராக இருக்கிற பொழுது அந்த குரங்கானது சுதாரித்துக் கொண்டது. புலி திரும்ப என்ன பண்ணா, அப்ப அந்த மனிதனையாவது கூடி என்று கேட்கின்ற பொழுது நம்பி வந்தவர்களை கைவிட மாட்டோம் என்று இந்த மிருகம், ஒரு குரங்கானது திரும்ப மனிதனை விடமாட்டேன் என்று சொல்லி தனக்கு துன்பம் விளைவித்தனாக இருந்தால் கூட நான் மீண்டும் தரமாட்டேன் என்று சொல்லி அந்த மனிதனுக்கு அபயம் கொடுத்தது. எங்களுடைய பரம்பரையிலே சிபி சக்கரவர்த்தி என்று ஒரு அரசர் இருந்தார். அவரை தேவர்கள் சோதனை செய்வதற்காக வேண்டி அவரிடத்திலே ஒரு புறாவினுடைய வடிவத்திலே வந்து நிற்கின்ற பொழுது தன்னுடைய உடல் இருக்கக்கூடிய தொடையை அறுத்து கொடுத்து அதற்கு எடைக்கு எடை பொறுக்காமல் தன்னுடைய உடலையே அந்த புறாவிற்கு ஈடாக கொடுத்து இந்த புறாவுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக துணிந்த மாமன்னன். அப்படிப்பட்ட சிபி சக்கரவர்த்தியுடைய வம்சத்திலே நான் வந்திருக்கிறேன், என்னை நம்பி வந்த விபீஷணனை நான் கைவிட முடியுமா?
அதனாலே வால்மீகி ராமாயணத்திலே பகவான் சொன்னார், மித்திர பாவேன சம்பிராப்தம். அவன் மித்திரனாக நண்பனாக வந்தா அல்ல, மித்திர பாவேன நண்பன் என்று சொல்லக்கூடிய வேடம் புனைந்து வந்தாலும் கூட அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம். இது ஒரு குறிப்பிட்ட அளவிலே ஒரு குறிப்பிட்ட நிலையை கடந்தவர்களுக்கு இருக்கக்கூடியது. முத்தநாதன் ஒருத்தர் இருந்தான். என்ன பண்ணினான், எப்பொருள் நாயனாரை கொல்வதற்காக திட்டமிட்டு வந்து அவரை கொன்று அவன் வெளியேறுகின்ற பொழுது உடனே கூட இருந்த பாதுகாவலன் அவரை வேகமா போய் கொல்ல போகின்ற பொழுது, அவர் நம்முடையவர், இறைவனுடைய அடையாளங்கள் அணிந்திருப்பதனாலே அவனுடைய எண்ணம் நம்மை கொல்வதாக இருந்தால் கூட இறை அடையாளங்களோடு இருப்பவனை கொல்லக்கூடாது என்ற மனநிலை இருந்தது. உயர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய பண்பு. அதே போல இங்கே மித்திர பாவேன சம்பிராப்தம். மித்திரன்னு சொன்னா நண்பன், நண்பனுடைய பாவம், நண்பனாக ஒரு நடிப்பு இருந்தால் கூட அவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனநிலையானது பெருமாளுக்கு இருந்தது. எத்வா ராவணசே ஸ்வயம், விபீஷணன்ல ராவணனே வந்து நின்றால் கூட அவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவமானது இருப்பதாக அவர் சொன்னார். அப்படி சொல்லி அந்த விபீஷணனை இவர் போய் அழைப்பதல்ல, யார் விபீஷணன் வேண்டாம் என்று மறுத்தானோ அப்படி மறுத்த சுக்ரீவனை அழைத்து நீ விபீஷணனை அழைத்து வா என்று சொல்ல விபீஷணனை அழைத்து வருகிறார்கள். விபீஷணன் பார்த்து சொல்றான், ராமபிரானே, உம்முடைய கருணை போற்ற தகுந்த கருணை, பஞ்சன சிவக்கும் மென்கால் தேவியை பிரித்த பாவி, அவனுக்கு நான் தமையன், அவனுடைய தம்பி என்பதை தெரிந்தால் கூட நீ எனக்கு அருள் செய்வதற்காக மனம் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அந்த எம்பெருமானுடைய பாதங்களிலே வணங்கி, நான் இங்கே உன்னிடத்திலே கேட்டு வந்திருப்பது அரசு என்று சொல்லக்கூடிய இந்த உலகிலே இருப்பவர்கள் ஆளக்கூடிய இந்த அரசை அல்ல, மேலரசு என்று சொல்லக்கூடிய பேரின்பமாகிற வீட்டின்பதற்காக வந்திருக்கிறேன். அன்னைக்கு இளைய பெருமாளுக்கு நீ எதை மணிமுடியாக கொடுத்தாயோ, உன்னுடைய பாதுகைகளை இளையவர் கவித்த மௌலி என்னையும் கவித்தி என்று சொல்லி அவருடைய திருவடிகளிலே அவன் சரணாகதி பண்ண உடனே துஞ்சலில் நயனத்து ஐய சூட்டுக மௌலி என்று சொல்லி இளைய பெருமாளை அழைத்து அந்த சமுதிர கரையிலே வைத்து லங்கா சாம்ராஜ்யத்திற்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைத்தார் விபீஷணனுக்கு என்று சொல்லி சரித்தார். அப்படி அந்த இடத்துல விபீஷனுக்கு பட்டாபிஷேகம் செய்து லங்கா ராஜ்யத்திற்கு அதிபதியாக முன்னக்கூட்டியே விபீஷனை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்படுகிறது. ஆட்சியின் மேல் ஓரளவுக்கு விபீஷணன் எல்லா செய்திகளையும் சொல்ல தொடங்கிட்டான். இப்ப நாம கடலை தாண்டி போகணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் கேட்கின்ற பொழுது சொல்றான், அவனுக்கு தெரிஞ்சபடி அவன் சொல்றான், அவன் பண்ணுவான், நான் உங்ககிட்ட சரணாகதி பண்ணேன், அந்த சரணாகதி நீங்களே எடுத்துக்கிட்டு எனக்கு அபயம் கொடுத்தீர்கள், பேசாம நீங்களும் சரணாகதி பண்ணா என்ன அப்படின்னு. இது பொதுவா ஒரு வழக்கம். இப்போ ஒவ்வொருத்தருடைய உடலுக்கும் ஒவ்வொரு விதமான மருந்து வேலை பார்க்கும், ஒவ்வொருத்தருடைய உடல் அமைப்பு வேற. நாம என்ன பண்ணிருப்போம், நமக்குன்னு ஒரு வைத்தியர் ஒரு மருந்து எழுதி கொடுத்திருப்பார், நாம அதை சாப்பிட்டு பழகிருப்போம், நமக்கு அதை கேட்டிருக்கோம். யாராவது நம்ம இடத்துல கேட்பார்கள் என்று சொன்னால் அவருடைய உடல் என்ன ஏதுன்னா நமக்கு தெரியாது, நமக்கு இது சரியா போச்சுன்றதுக்காக நாம என்ன பண்ணுவோம், இந்த மருந்து அவருக்கு பரிந்துரை பண்ணுவோம், நீங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விபீஷணனுக்கு சரணாகதி என்கின்ற மருந்து அவனுக்கு வேலை பார்த்திருக்கோம்னா யோசனையை சொன்னான். ஒரு வைத்தியர் இருந்தார். அந்த வைத்தியர் ரொம்ப கைராசிக்காரர், ரொம்ப சிறப்பாக வைத்தியம் பார்க்கக்கூடியவர். காலப்போக்கில் அவர் இறந்து போனா அவருடைய மகனை வைத்தியர் வைத்தியர் வைத்தியர்னு ஊரெல்லாம் சொல்லி சொல்லி அவனை பெரிய ஆகிட்டாங்க. சரி, இப்படி இருக்கே நாம என்ன பண்றதுன்னு தெரியுது, அவன் யோசனை பண்ணிட்டே இருந்தான். அவனுக்கு ஒரே ஒரு மருந்து தான் தெரியும், என்ன வியாதி வந்தாலும் 7 கடுக்காயை சாப்பிடுங்க, அதுக்கு மேல அவனுக்கு வேற மருந்து தெரியாது. முதல்ல ஒருத்தன் வந்தான், அவன் வைத்தியர்கிட்ட வைத்தியம்னு வரல, வேற ஒரு காரணத்துக்காக வந்தான். வந்து வருத்தப்பட்டு சொன்னா, என்ன சாமி பண்றது, நான் ஒரு எருது ஒரு மாடு ஒண்ணு வச்சிருந்தேன், அது எங்க வச்சிருந்ததுல சாமி, காணாம போயிருச்சு அப்படின்னு கவலையா சொன்னான். அவர் சொன்னாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, 7 கடுக்காயை வெறும் வயிற்றுல தின்னு உனக்கு ஒரு மாடு கிடைச்சிடும்.
7 கடுக்காய் இருக்கு, மாடு கிடைக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் அவன் யோசிக்கல. சரி, அவர் பெரியவர், அவர் சொன்னா போதும் அப்படின்ற வார்த்தையை நம்ப 7 கடுக்காய் காலைல அரைச்சு சாப்பிட்டேன். கடுக்காய்க்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்கும்னு சாப்பிடறவங்களை கேட்டு பாருங்க தெரியும். அது நல்ல நம்முடைய வயிற்றினுடைய எல்லா விதமான பகுதியும் தூய்மைப்படுத்திடும். 7 கடுக்காய் சாப்பிட்டா என்னத்துக்கு ஆகும்? அவன் நேரா ஊர் பக்கம் அங்க எங்கன்னு சுத்தி பார்த்து ஒரு குட்டி சோறு பக்கமா போய் உட்காந்தான். அவன் மாடு அங்கதான் மேய்ஞ்சிட்டு இருந்தான். என்ன முடிவு பண்ணிட்டான், வைத்தியர் கைராசிக்காரா அவர் என்ன மருந்து சொன்னாலும் பலிக்கும்னா அவன் போய் ஊர்ல போய் பரப்பான். ஒரு பெண் நீண்ட நாட்களாக அவளுக்கு புத்த சந்தானம் இல்லாமல் இருந்தது. அவள் இதே மாதிரி வைத்தியத்தை கேட்டா, என்ன சாமி அப்படி, நம்மளுக்கு ஒரே ஒரு மருந்து தான் தெரியும். முந்தி சில டாக்டர்களா இப்ப மஞ்ச மாத்திரை 10 மாத்திரை அப்படின்னே கணக்கு பண்ணியே சொன்னாலும் அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரே ஒரு மாத்திரை தான். அவன் கையில ஒரே ஒரு மருந்து, 7 கடுக்காயை சாப்பிடு, அதுக்கு அதே தான் மருந்து. 7 கடுக்காயை சாப்பிட்டா ஏதோ வயிற்றுல ஏதோ ஒரு விதமான சிக்கல் இருந்தது, அது தீர்ந்தது. அவள் கருது அடித்தார். இதெல்லாம் இந்த கடுக்காயை சாப்பிட்டதுனால இவர் சொல்லி சரியாக நடந்த விஷயம் இல்லை, யதார்த்தமாக நடந்தது. நாளைக்கு ஒரு பெரிய படையோட எதிர்நாட்டு மன்னன் வரான்னு சொன்னா கூட அதுக்கு என்ன மருந்து? 7 கடுக்காய் தான். 7 கடுக்காய படை வீரர்கள் அவ்வளவு பேரும் சாப்பிட்டா எதிர்நாட்டு மன்னன் மூல ஊருக்குள்ள வர முடியுமா? என்னத்துக்கு ஆகும்? இதே மருந்து. அந்த மாதிரி விபீஷனுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு மருந்து. என்னது? எருதுகட்டாருக்கும் 7 கடுக்காய், ஈனா பிண்டிற்கும் 7 கடுக்காய், படைபொருது மன்னனுக்கும் 7 கடுக்காய். அது மாதிரி இவனுக்கு ஒரே ஒரு மருந்து தெரியும், சரணாகதி சரணாகதி சரணாகதி. இவன் மனுஷன், இவன் போய் ஒரு இடத்துல சரணாகதி பண்ணா, தெய்வத்தினத்துல சரணாகதி பண்ணா அந்த தெய்வம் அவன் மீது மனம் இறங்கி அருள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்காது. சக்கரவர்த்தி திருமகன் பரமாத்மா, பரமாத்மா ஆகிற சக்கரவர்த்தி திருமகனை ஜீவாத்மாவாக இருக்கக்கூடிய ஒரு வருணதேவன்ட்ட போய் சரணாகதி பண்ண சொன்னா இது முறை மாறி இருக்கிறதுன்னு அவனுக்கு அதான் யோசிக்க தெரியல. அவனுக்கு என்ன தோணுச்சு, சரணாகதி தான் சரியான வழி, அது யாரு பண்ணா என்ன அப்படின்னு சொல்ல. பெருமாள் அவருடைய வார்த்தையை கேட்டு 7 நாள்கள் திருப்புல்லாணி என்று ஒரு திவ்ய கஷேத்திரம் போனா பெருமாள் அவர் புல் அணையிலே கருப்பை புல்லை விரித்து அதன் மீது அவர் சயனம் பண்ணி இருக்கிறார். கம்பன் சொன்னான், கருணையன் கடல் கிடந்தது கருங்கடல் நோக்கியே. இப்படி பார்த்தா இந்த பக்கம் கடல் இருக்காது, இந்த பக்கம் சக்கரவர்த்தி மகன் சயனித்திருக்கிறான், ராமச்சந்திரமூர்த்தியுடைய சயனம் இருக்கிற இந்த 2 காட்சியை பார்த்தா ஒரு கடலுக்கு எதிரே இன்னொரு கடல் படுத்திருப்பதை போல அது கருங்கடலாக இருக்கிறது, ராமச்சந்திரமூர்த்தி கருணை கடலாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு காட்சி அங்கே இருக்கிறது. அப்படியாக 7 நாட்கள் வருண மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருந்தாலும் கூட வருணன் வரல. பெருமாள் பார்த்த இன்னும் வருணன் சொன்னபடி கேட்க மாட்டான் போல. லட்சுமணா எடுத்து அம்புமழை பொழிந்தால் சமுத்திரத்தை வத்தடிச்சு சமுதிரம் தண்ணி இல்லாம ஆக்கி விருந்தாலை நடந்து போவோம் அப்படின்றது அவருடைய முடிவு. அவ்வளவு கோப ஆவேசத்தோடு அம்புமழை பொழிகின்ற பொழுது வருணன் பார்த்தான், இனிமே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லி ஓடி வந்துட்டான். ஓடி வந்தா வருணன் வர பொழுது உடம்பெல்லாம் ஒரே புண்ணு, காயம், தீக்காயம். அதோட ஓடி வந்து ராமபிரானுடைய திருவடிகளிலே சரணம் என்று விழுந்து, எனக்கு உண்மையிலே தெரியாது நீங்க இங்க இருக்கிறது, நான் கடலுடைய அந்த கரையில நின்னேன், என்ன நடக்குதுன்னே தெரியல, இந்த மாதிரி கடலானது பற்றி எரியக்கூடிய காட்சியை பார்க்கின்ற பொழுது ஏதோ விபரீதம் நடந்து விட்டது என்பதை மட்டும் நான் உணர்ந்து கொண்டேன், அதனால் ஓடி வந்தேன் என்று சொல்லி ஓடி வந்து விழுந்தார். இந்நேரம் வரைக்கும் இந்த வருணன் மேல எவ்வளவு கோபமா இருந்தார், வருணன் மேல எவ்வளவு பானங்களை பிரயோகம் பண்ணார். இப்ப வருணன் வந்து காலில் விழுந்த உடனே அவ்வளவு கோபம் மறந்து. ஒரு பெரிய குடை வள்ளல் ஒரு ஊர்ல, இந்த குடை வள்ளல் யார் வந்தாலும் நல்லா கொடுப்பார். ஒரு புலவர் என்ன பண்ணாரு, அந்த குடை வள்ளல்கிட்ட போய் நிறைய புகழ்ந்து பாடி, உங்களை மாதிரி உண்டா, நல்லவர் உண்டா, வல்லவர் உண்டா அப்படின்னு பாடினோட ரொம்ப சந்தோஷம். சரி சாமி, நாங்க புலவரே ஒரு 25 மூட்டை நெல் கொண்டு போங்க அப்படின்னோடனே ஒரு மாட்டு வண்டில வச்சு புலவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்துட்டு இருக்கீங்க, இன்னொரு புலவர் அவரை எதுக்க பார்த்தாரு, 25 மூட்டை நெல்லோட வரையில என்ன விசேஷம் அப்படின்னாரு. அதான் சொட்டத்துல நான் போய் பாட்டு வந்தேன் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொன்னேன். கேட்டு போனானே அவன் நேரா அவர்கிட்ட போயிட்டான். ஏன்னா அவனை போய் 25 மூட்டை கொடுத்து விட்டுருக்கீங்க, உங்களை பார்த்து சொட்ட தலையும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு போறேன், உங்களை மதிக்கிறது இல்லை அப்படின்னு ஒரு கோவம் வந்துருச்சு. யாரை பார்த்து என்னடா வார்த்தை சொன்னான் அப்படின்னு அந்த வண்டியை விரட்டிக்கிட்டே அவரு ஓடி வரார். ஓடி வந்தா நம்மளால புரிஞ்சுக்கிட்டேன், சரி இந்த பய போய் பட்ட உடனே அங்க இருந்த மணிக்கு வண்டியில இருந்து குதிச்சு இறங்கினான். ஐயா நெல்லுங்க நெல்லுங்க நெல்லுங்க, ஏழுக்க சொல்றேன்,
உங்களுடைய இந்த கூந்தல் நீங்க வேகமா ஓடி வரல, அப்படியே அங்க இங்கேயுமா காத்தல அலைறத பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு, அதனால நில்லுங்க என்ன அப்படின்னா இவர் பார்த்தார். எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடிடுறீங்க, இப்படி அரைகுலைய தலைகுலைய ஓடி வரீங்களா என்னத்துக்கு அப்படின்னு. இல்ல 25 மூளை கம்மியா இருக்கு நினைச்சேன், கூட ஒரு 50 மூளை கொடுக்கலாம் நினைச்சேன், அதான் ஓடி வந்தேன். அந்த மாதிரி ராமனுக்கு அவ்வளவு கோபம். வருணன் வேற, வருணன் வந்தானா இன்னைக்கு உண்டிலன்னு ஆக்கிருன்ற கோபத்தோடு நிக்கிற பொழுது வருணன் பாதங்களை விழுந்த உடனே அவ்வளவு கோபத்தை மறந்த உடனே ராமன் கேட்டா, என்ன வருணா உனக்கு யாரு எதிரிகள், ஏன்னா ராமபானம் பூட்டியாச்சு, கண்டிப்பா உடனே நான் ஒண்ணும் பண்ண போறேன், உனக்கு யாரு எதிரிகள் உண்டான்னு கேட்ட உடனே மருகாந்திரம் என்று சொல்லக்கூடிய தீவு இருக்கிறது, அந்த தீவில எனக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், அவர்களை கொல்லலாம் என்று சொல்ல அந்த தீவில் இருக்கக்கூடிய எதிரிகளை கொன்று ஒழித்து அப்ப கேட்கிற பொழுது வருணன் சொன்னா, பெருமாளே உங்களுடைய தொண்டாக என்னுடைய முதுகிலே நீங்கள் அணை கட்டுங்கள் என்று சொன்னார். என்னுடைய முதுகிலே நீங்கள் அணை கட்டுங்கள். ஒரு சேது என்கின்ற சொல்லுக்கு பாலம் என்பது பொருள். ஒரு பாலத்தை நீங்கள் நிர்மாணம் செய்யலாம், என்னுடைய முதுகிலே நீங்கள் நிர்மாணம் செய்யுங்கள் என்று சொல்லி வருணன் அதற்காக ஒப்புக்கொள்ள நிறைய சேது அணை கட்டக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளை பற்றி பலவிதமான நம்பிக்கைகள் நம் மத்தியில இருக்கிறது. ராமபிரானை காட்டிலும் ராம நாமத்திற்கு என்ன பெருமை உண்டு என்பதை அந்த சேதுவிலே பாலம் கட்டுகிற பொழுது இவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ராமபிரானே கற்களை எடுத்து போட்டால் கூட கற்கள் அவை அமிழ்ந்து 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 நீருக்குள்ள போய் விழுந்துரும். இப்படியே போய்கொண்டிருக்கிற பொழுது என்னடா இந்த மாதிரி பிரச்சனையாவே இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிந்தனை பண்ற பொழுது அதற்கு ஒரு உபாயத்தை அனுமன் கண்டுபிடித்தான். ராமனை காட்டுல என்னைக்குமே நாமி என்று சொன்னால் அந்த பெயரை உடையவன் எவனோ அவனுக்கு நாமி என்று பெயர். அந்த நாமி என்று சொல்லக்கூடிய இறைவனை காட்டிலும் இறைவனுடைய நாமத்திற்கு பலம் அதிகம் என்று சொல்லுவார். கிருஷ்ணர் சொக்கட்டான் விளையாண்டு கொண்டிருக்கிறார். சத்யபாமாவோடு ருக்மிணியோடு உட்கார்ந்து சொக்கட்டான் விளையாண்டு கொண்டிருந்தார். அப்படி சொக்கட்டான் விளையாண்டு கொண்டிருக்கின்ற பொழுது திடீர்னு விளையாட்டை நிப்பாட்டு எந்திரிச்ச கிருஷ்ணர் பழையபடி உட்கார்ந்து திரும்ப விளையாடுறதுக்கு சரி விளையாடும் அப்படின்ட்டார். ருக்மிணி கேட்டா, இது என்ன விளையாட்டுக்குள்ள பாதிலே எந்திரிச்சு திரும்ப உட்காரல என்ன பண்ணி அப்படின்னு. கிருஷ்ணர் சொன்னாங்க, இல்ல இந்த மாதிரி ஹஸ்தினாபுரத்துல திரௌபதி கதறினாள், அவளுக்கு வஸ்திரபகரணம் பண்ணினார்கள், திரௌபதியை மானபங்கம் பண்ணினார்கள், அதுதான் போய் நாம காப்பாத்தலான்னு போனேன், அவளுக்கு வஸ்திரம் கொடுக்கலான்னு போனேன். ஐயா அப்புறம் போகாம திரும்ப உட்காந்துட்டீங்க. கிருஷ்ணன் சொன்னார், நான் போறதுக்கு முன்னாடி என்னுடைய நாமம் போய்விட்டது. அவள் கோவிந்தா என்று அழைத்தால் சங்கச்சக்கர கதாபானே துவாரகா நிலையாச்சுத கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதம் என்று அழைத்தாலே அப்படி அழைத்த அந்த கோவிந்த நாமமானது நான் சென்று அவருக்கு புடவை தரும் முன்பாக என்னுடைய நாமம் கொடுத்து விட்டது, நாம இனிமே விளையாடலாம்னு சொல்ல. அப்படி பகவானுக்கு முன்பாக சில சமயங்கள்ல நம்ம சொல்றோம்ல, அவர் வரணும் அவசியம் இல்ல, அவர் பேர் சொல்லு போதும் அப்படின்னு சொல்லுவோம். அதை போல எம்பெருமானுடைய திருநாமத்திற்கு அவரை காட்டிலும் அவருடைய திருநாமத்திற்கு பெருமை அதிகம் என்பதை உணர்த்தும் விதமாக அந்த சேது பந்தனம் பண்ணக்கூடிய காலத்திலே ராம நாமத்தை அவர்கள் எழுதி அதிலே அந்த கற்களை அவர்கள் கொண்டு போய் சேர்த்தார்கள். அது இந்த சமுதிரத்திலே மிதந்து அவர்களுக்காக நின்றது. சேதுபந்தனம் வானரங்கள் எல்லாம் செய்கிறது என்று சொல்லி நாமும் ராமபிரானுக்கு ஏதாவது தொண்டாற்ற வேண்டும் என்று மிக எளிமையான உயிராக இருக்கக்கூடிய ஒரு அணில் அது என்ன பண்ணினது, தன்னால் முடிந்த அளவிற்கு குரங்குகள் மலையை நோக்க, குரங்குகள் எல்லாம் சேர்ந்து அப்படி பெரிய பெரிய மலைகளை சேர்த்து கொண்டு போய் அங்கே கடல்ல போடுகின்ற அளவிற்கு குரங்குகளுடைய பராக்கிரமம். குரங்குகள் மலையை நோக்க, சரி இந்த மலையெல்லாம் போட்டா நாம என்ன பண்ண முடியும், நம்ம ஒரு அணிலாச்சு நம்மளால கல்ல தூக்க முடியுமா, அதனால அது என்ன பண்ணுமா, நேரா விறுவிறு விறுவிறுன்னு சமுத்திரத்துக்குள்ள போய் உடம்பு போய் தண்ணியில போய் நினைக்கும். நினைச்சு திரும்ப கரைக்கு வரும். கரையில அப்படியே மணல்ல தன்னுடைய உடலை உருட்டினா அதுல ஓரளவுக்கு மண்ணு உடம்புல ஒட்டிடும்.
விறுவிறு விறுவிறுன்னு அந்த அணை கட்டி இருக்கிறார்களே, அதுக்கு சின்ன சின்ன இடைவேளைகள் இருக்குமே, அந்த இடைவெளியை போய் நிரப்புவதற்கு தன்னுடைய உடல் இருக்கக்கூடிய மணலை கொண்டு போய் அதில் போட்டு அதை அப்படியே நிரப்பி விட்டு வரும். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கடல் அடைக்கலுட்ட சலமிலா அணிலம் போலேன் என்று பாடுகிறார் தொண்டர்புரியாழ்வார். அந்த அணில் செய்திருக்கக்கூடிய தொண்டு மிக உயர்ந்த தொண்டு. அதனால்தான் அந்த அணிலை ராமபிரான் பரிவோடு தடவி கொடுக்க ராமபிரானுடைய திருநாமம் அந்த அணிலுடைய முதுகிலே இருப்பதாக நம்ம இடத்திலே நாட்டுப்புறங்களிலே அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. அப்படி அந்த சேது பந்தனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய கைங்கரியம். இப்பொழுது அவர்கள் மலையை பெயர்த்து கடலிலே அவர்கள் அணை கட்டினார்கள். நாம் மலையிலே இப்பொழுது பாதை அமைக்கிறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். இது ஒரு விதமான சேது பந்தனம் தான். அதனால்தான் இந்த சேது பந்தனம் நடக்கின்ற பொழுது ராமாயணமும் இங்கே நடக்கிறது. இது நாம் போடக்கூடிய திட்டம் அல்ல, இது ராமபிரான் போடக்கூடிய திட்டம். இது பொன் பெருமாள் அவருடைய திருவுள்ளத்தினாலே அவர் வகுத்துக் கொண்ட திட்டம். இந்த செயலானது எப்பயுமே பொதுவாக நன்மை என்று சொல்லக்கூடியது நம் கண் முன்பாக பார்ப்பதற்காக மட்டுமே கிடைக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே நாம் கணக்கில் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இரண்டுக்குமாக நன்மை தரக்கூடிய செயல் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டிலே மட்டும்தான் நமக்கு கிடைக்கின்றது. அப்படி நீங்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு அமைத்துக் கொண்டிருக்கூடிய இந்த கைங்கரியமானது, இந்த தொண்டானது இம்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இரண்டுக்கும் நன்மை தரக்கூடிய இது ஒரு விதமான பாலம். இம்மைக்கும் மறுமைக்குமாக கட்டக்கூடிய பாலமும் கூட. இறைவனுடைய சந்நிதியிலே இறைவனுக்கு தொண்டாக எப்படி ராமபிரான் அன்றைக்கு வானங்கள் அமைத்துக் கொடுத்த அந்த பாலத்தினுடைய உதவி கொண்டு பிராட்டியை மீட்டு சீதாராமச்சந்திரமூர்த்தி அவர்கள் இணைந்தவர்கள் பட்டம் கட்டி கொண்டு இந்த உலகிலே அவர்கள் ஆண்டு அருள் செய்தார்களோ, அதை போல அந்த ராமபிரானுக்கு உதவியதை போல, அந்த வானரங்கள் உதவியதை போல இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு இந்த பொன்பெருமாளுடைய கைங்கரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்னால் அது அந்த ராமபிரானுடைய அருளினாலும் ஆஞ்சநேயருடைய அருளினாலும் நடக்கக்கூடிய ஒரு செயல். சேது பந்தனம் என்று சொல்லக்கூடியது என்ன பெருமைன்னு கேட்டா, சேதுவை சென்று அந்த பாலத்தை நாம ஏறுறோமோ கடக்கலையோ அதெல்லாம் அந்த பேச்சு. சேதுவை சென்று தரிசிப்பது, அதை கண்ணால் பார்ப்பதே மிகப்பெரிய புண்ணியம் என்று பெரியவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மகத்துவம் வாய்ந்த அந்த சேதுபந்தன பாலத்தை அவர்கள் அமைத்தார்கள். சக்கரவர்த்தி திருமகன் வானர சைன்யங்கள் இவ்வளவு பேருமாக கடந்து சென்று இலங்கையிலே ராவணனோடு பொருது பிராட்டியை மீட்பதற்காக அவர்கள் அந்த கடலை கடந்தார்கள். அவர்கள் கடந்து இலங்கை மாநகரிலே சென்று எப்படியெல்லாம் யாரோடெல்லாம் அவர்கள் யுத்தம் புரிந்தார்கள், எப்படி ராவண வதமானது நடைபெற்று சீதா பிராட்டியை அழைத்துக் கொண்டு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேகம் செய்து மங்களகரமான திருக்கோலத்தோடு எழுந்தருளி இருந்தார் என்கின்ற வைபவங்களை எல்லாம் நாளைய தினத்திலே நண்பர்கள் அத்தனை பேருமாக கூடியிருந்து குளிர்வோம். ஸ்ரீராமச்சந்திரனுடைய பட்டாபிஷேக வைபவம் நாளை தினம் நடைபெறுகிறது. நண்பர்கள் அத்துணை பேருமாக வந்திருந்த அந்த பட்டாபிஷேக வைபவத்தை கேட்டு, அன்றைக்கு நாம் அயோத்தியிலே இருந்தோமா இல்லையா என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த அயோத்தியா ராஜ்யத்தினுடைய அரசனாகிற ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பட்டாபிஷேக வைபவத்திலே வாசக கைங்கரியம் என்று சொல்லுவார்கள், சொல்லினால் செய்யக்கூடிய ஒரு தொண்டு. அப்படிப்பட்ட இந்த வாசகமான இந்த தொண்டிலே அனைவருமாக பங்கேற்று இந்த ராமச்சந்திரமூர்த்தியுடைய இன்னொருளை பெற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இன்றைய இந்த சொற்பொழிவை நிறைவு செய்து கொள்கிறோம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய வரக்கரு சேனை நீர்பட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வழி கூறுவார்க்கே
நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமவென்ற இரண்டெழுத்தினால்.